லூக்கா 5:12 இருந்து அப்படி கவனிக்கலாம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஓகே, இந்த வார்த்தையில் கவனிச்சிங்கன்னா நம்ம ஒரு தலைப்பு போட்டிருந்தோம். என்ன தலைப்பு போட்டிருந்தோம்? தேவனின் சித்தமும் மனிதனின் தேவையும். இப்போ இந்த இதில் வாஸ்தவம் பார்த்தீங்களா? அந்த குஷ்டரோகி எப்படி சொல்கிறான் பாருங்க. அவனுக்கு குஷ்டரோகம் எப்படி இருக்கான்? நிரம்பி இருக்கான். என்ன இருக்குது? அப்படியே பாத்திரம் நிரம்பி என்ன செய்யுது? வலியுது. எதனால? குஷ்டரோகத்தால் நிரம்பி வலியுது. இப்போ அவன் எப்படி விவரமாக கேட்குறான் பார்த்தீங்களா? முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே. இவன் இப்போ முகங்குப்புற விழுந்தாம்ல, ஆண்டவர் என்ன சொன்னார்? பாத்திரா, ஏற்கனவே உடம்பெல்லாம் குஷ்டரோகம் நிரம்பி இருக்கு, ஏற்கனவே அங்கே ரத்தமாக தான் இருக்குது உடம்பு, எல்லாரும் நீ முகங்குப்புற விழாத அப்படி சொன்னாரா? அவன் ஆண்டவர் ஆராதனையை விரும்புகிறாரு, அன்பு கூறுறத என்ன பண்ணுறாரு? இப்போ ஆண்டவரை பார்த்தா என் சும்மா வந்து கேட்டால் போதாதா? ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும், சித்தமானால் என்னை. அங்கே அவன் டெக்னிக் யூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு திறவுகோல். ஆண்டவர் மறுக்கவே முடியாது. கையை தட்டுங்க. முகங்குப்புற என்ன பண்ணிட்டானா? ஆண்டவர் நிறைய இடங்களில் ஆச்சரியப்பட்டிருக்காரு. அந்த மனுஷனுடைய செய்கைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காரா இல்லையா? ஒருத்தனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியம். ஏய், யாரா இவன்? அயல் நாட்டுக்காரனா இருக்கான், இஸ்ரவேலில் கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்ன பண்ணல? கையை தட்டுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்திரீட்ட சொல்றாரு, கானானிய ஸ்திரீட்ட, அம்மா உன் விசுவாசம் பெரிது. ஹல்லேலூயா. ஏங்க, நாம உன்னை செய்யணுங்க, ஆண்டவரே சாட்சி சொல்ற மாதிரி இருக்கணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்போ இவன் முகங்குப்புற விழுந்தா, ஏய் இப்படி விழுந்து நான் எங்கேயுமே உடம்புல இவ்வளோ குஷ்டரோகத்தை வச்சுட்டு ஏங்க குப்புற விழுந்தாம்னா எப்படி இருக்கு? மண்ணு படுமா படாதா? வலிக்குமா வலிக்காதா? நல்ல உடம்புலே மண்ணு பட்டால் என்ன செய்யும்? வலிக்கும். அவர் என்ன பண்ணிட்டாராம்? முகங்குப்புற வந்து என்ன பண்ணியிருக்கான் குஷ்டரோகி? ஸோ நல்ல ஆண்டவருக்கு முன்னாடி நம்மை தாழ்த்தி நல்ல ஆராதிச்சிட்டே இருக்கணும். எவ்வளோ முடியுமோ அன்பு கூர்ந்துக்கிட்டே அதுக்கப்புறம் தான் நம்முடைய காரியம் என்னங்கிறதே சொல்லணும். ஹல்லேலூயா. இப்போ இவன் எப்படி வந்து அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறான் பாரு. அவன் செயலும் பயங்கரமாக இருக்குது, அவன் பேச்சும் பயங்கரமாக இருக்குது. இவன் சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ கவுனிங்க, அவன் சொல்கிற வார்த்தையை பாரு. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே. அப்போ நாம் ஒன்றை பேசுவதற்கு முன்பாக ஒன்றை செய்திருக்கணும். ஹல்லேலூயா. அவன் எப்படி சொல்றான் பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும் சொல்லல. எப்படி? ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும் சொல்லல. அவன் சுத்தத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வரல, சித்தத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வரான். ஹல்லேலூயா. இப்போ அவனுக்கு சுத்தம் தேவையா? சுத்தம் தேவையா தேவை இல்லையா? தேவை. ஆனால் போன உடனே என்னை சுத்தமாக்குன்னு சொல்லலை, தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணுறான்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும். ஆனால் ராஜ்யத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். நான் இன்னொன்று சொல்லட்டுங்களாங்க, உங்களுக்கு சுத்தம் அவசியமானா சுத்தம் அவசியம்தான். உங்களுக்கு சோறு தேவையானா சோறு தேவை தான். ஆனால் ஃபஸ்ட்டு சோறு கிடையாது. யாராவது ஐயா சோறு அப்படின்னாங்க, நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? அங்கே பாரு அப்படிங்கணும். ஐயா சோறு, ஐயா பணம், ஐயா தங்கம், ஐயா கொஞ்சம் ஞானம், ஐயா கொஞ்சம் உயர்வு. நான் இதுக்கு ஒரு ஆன்சர் என்ன சொல்லணும் தெரியுமா? சோறு எல்லாம் நல்லா தான் இருக்கு, அங்கே கொஞ்சம் பாரு. பிரைஸ் காட். சுத்தம் வேணும். வந்த உடனே என்னை சுத்தமாக்கும் அப்படி சொல்லலை. எவ்வளோ விவரமாக பேசியிருக்கான் தெரியுமா? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். பிரைஸ் காட். நான் இதில் 2 விதமாக பேச விரும்புகிறேன். இவனுடைய சுத்தம் தேவை. இப்போ சொல்கிற இதில் தேவனுடைய சித்தம் என்னது தேவனுடைய சித்தம்? இப்போ எல்லாருமே தேவனுடைய சித்தம் அப்படின்னா என்ன நினைப்பாங்க தெரியுமா? என்னென்னலாமோ நினைப்பாங்க. இப்போ நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக தேவ சித்தத்தை சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் தேவ சித்தம்.
அவன் என்ன சொல்றான்? அவனுக்கு சுத்தம் தேவை, அப்படிதானே? அன்றே உமக்கு சித்தமானால். நான் இன்னொன்னு சொல்லிட்டா, எல்லாரும் ரட்சிக்கப்படுவதும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். அப்ப இதுல இந்த வசனத்திலிருந்து தேவனுடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷங்களும் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். அதுக்கப்புறம் சத்தியத்தை அறிகிற அறிவை, என்னது சத்தியம்? யாரு சத்தியம்? இயேசு மாம்சத்துல வர்ற வரைக்கும் எது சத்தியம்? இயேசு மாம்சத்துல வந்ததுக்கு அப்புறம் எது சத்தியம் கிடையாது. யார் சத்தியம்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இதுல தேவனுடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை. அடுத்து இன்னொன்னு கேட்கிறேன், நித்திய ஜீவன்னா என்னது? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஓகேங்களா? எல்லா மனுஷரும் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். அப்புறம் சத்தியத்தை அறிகிற அறிவை என்ன பண்ணணும்? அடையணும். இது தேவனுடைய சித்தமா இருக்கு. இப்ப அந்த குஷ்டரோகிக்கு என்னது சித்தம்? அவன் சுத்தமாறது. அங்க இருக்க சித்தத்துக்கும் இங்க இருக்க சித்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இது என்னது? ஆவிக்குரிய அனுபவம், அப்படிதானே? அது என்னது? சரீரப்பிரான ஒரு மாம்சீகமான அனுபவம். அவன் என்ன பண்ணணும்? சுகமாகணும், சுத்தமாகணும். இப்ப அவனுக்கு என்ன தேவை? குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை. இங்க மனுஷனுக்கு என்ன தேவை? அவன் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அவனுக்கு ஒரு ரட்சிப்பு என்ன செய்யுது? தேவை. அவனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படணும், தெய்வத்தை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கு. பிரைஸ் காட். என்ன இதை கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லணும்னா, லூக்காவில் அந்த குஷ்டரோகிக்கு பார்க்கறது ஜீவனுக்கான தேவை, இது நித்திய ஜீவனுக்கான தேவை. ரெண்டுலையுமே யாருடைய தேவை தான் இருக்கு? மனுஷனுடைய தேவைதான். ஸோ அதனால மனிதனுடைய தேவையே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தத்துக்குள்ள மனிதனுடைய தேவைகள் அடங்கி இருக்குது. ஒன்று தேவ சித்தம் நிறைவேறினால் மனிதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், மனிதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருந்தாலும் தேவ சித்தம் நிறைவேறி இருக்கும். நம்ம தேவ சித்தம்னா உடனே எங்கேயோ எப்படியோ அப்படி நினைக்கக்கூடாது, இங்கே தான் இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு இன்னொரு காரியத்தையும் காமிச்சு கொடுக்குறேன், ரொம்ப நல்லா புரியும். இப்போ நாகமான்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் யாரு தான்? குஷ்டரோகி. எவ்வளோ நாளா? ரொம்ப வருஷமா குஷ்டரோகி. இப்போ அப்படியே அவரும் எவ்வளோ சிகிச்சையெல்லாம் எடுத்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டாரு, ஒன்றுமே சரியெல்லாம். இப்போ நினச்சிட்டா சரி இனிமேல் இந்த குஷ்டரோகத்தோட தான் வாழணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ஒரு பிள்ளை ஆலோசனை சொல்கிறா. அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் போவாரானால் நலமாக இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். இப்போ அந்த பிள்ளை தேவ சித்தத்துக்காக பேசிட்டு இருக்காளா இல்லை மனிதனுடைய தேவைக்காக பேசுகிறாளா? யார்? நாகமானுக்கு என்ன தேவை? குஷ்டரோகத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இப்போ இது என்ன பண்ணணும்? சரியாகணும். மனிதனுடைய தேவையே தேவனுடைய சித்தமா இருக்குது. இந்த தேவை சந்திக்கப்படும் போது சித்தம் நிறைவேறுதுங்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், ரெண்டு பார்த்தோம். ஒன்று, குஷ்டரோகம் நீங்குவது மனிதனுடைய தேவை, சத்தியத்தை அறிகிறது, தேவனை அறிவது தேவனுடைய சித்தம். இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கான்னா சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த மனிதனுடைய தேவைக்காக நம்ம பேசணும்னா தேவையில்லாத பேசுறாங்க. நான் சொல்லுவேன், தேவையானதை பேசுறோம், மனிதனுடைய தேவையை திரும்ப திரும்ப பேசுவோம். இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கலாம். உங்க தேவைக்குள்ள தேவனுடைய சித்தம் அடங்கி இருக்குது. நல்லா கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. ஆரோக்கியமோ இல்ல கர்ப்பத்தின் கனியோ இல்ல ஐஸ்வர்யமோ எதுவானாலும் அது சரீர பிரகாரமான தேவைதான். அந்த தேவைக்குள் தேவனுடைய சித்தம் அடங்கி இருக்கிறது. தேவ சித்தத்துக்காகவே
நீங்களும் நானும் உயிரோட இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஒரு பழைய பாட்டு ஒன்று, நல்ல ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு பாடுவோமா? தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. உந்தன் சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் நிறுத்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் நிறுத்திடுவார். உந்தன் சித்தம் நிறைவேற ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. அப்ப தேவ சித்தத்துக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்கு? மனுஷனுடைய தேவைக்கும். இப்போ என்ன நினைச்சிருவாங்கன்னா, ராஜ்யம் அப்படின்னா அப்படியே இந்த ஆவிக்குரிய காரியம் மட்டும்தான், வேற ட்ரெஸ்ஸு சாப்பாடு இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. இல்லை, மனிதனுடைய தேவையில் தேவ சித்தம் இருக்கு. இப்போ பாருங்களேன், ஒரு 5 அப்பத்தை ஆண்டவர் 5000 பேர் கொடுக்குற மாதிரி பெருக பண்ணாரா? ஒரு அற்புதம் செஞ்சாரா? இந்த அற்புதம் என்னது? தேவனுடைய சித்தம். ஆனால் இது எங்கே ஆரம்பிச்சது தெரியுமா? மனிதனுடைய தேவையில் ஆரம்பிச்சது. இன்னைக்கு அது பைபிளில் எழுதியிருக்கா, ஆண்டவர் இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னு? இது எங்கே வந்தது? அவர் சும்மா எங்கேயுமே அற்புதம் செய்யலல்ல, தேவைக்காக தானே அற்புதம் செஞ்சாரு. கையை தட்டுங்களேன். எங்கெல்லாம் மனிதனுடைய தேவைகள் இருக்குதோ அங்கெல்லாம் தேவ சித்தம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ தேவைகள் நிறைந்தவன் தான் மனிதன். அந்த தேவைகள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ பாருங்க, அவ சொல்றா, நீர் சமாரியாவுக்கு போ, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், நீர் அங்க போனீர்னா சத்தியத்தை அறிகிற அறிவை அவர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னாலா? தேவனை அறிகிற அறிவை நீங்க அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கலாம் அப்படின்னாலா? அவ எதுக்கு அனுப்புறா? எதுக்கு அனுப்புறா? அவருக்கு ஒரு தேவை இருக்கு. நாகமானுக்கு குஷ்டரோகம் நீங்கணும், அந்த ஒரு தேவை இருக்கு. அதுக்காக என்ன பண்றா? அனுப்புறா. இப்ப பாருங்க, இவர் அங்க வந்துட்டாரு. எலிசா சத்தத்தை கேட்காரு, சொல்றாரு, யோர்தான்ல போய் என்ன பண்ணும்? 7 தரம் ஸ்நானம் பண்ணும். இப்ப 7 தரம் ஸ்நானம் பண்ணிட்டாரு. அவருடைய உடம்பு என்ன ஆயிட்டு? நல்லா சுகமாயிற்று. இப்ப பாருங்க, அவர் ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று. பாருங்க, அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று. இதோ, நல்லா கவனிங்க, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். கையை தட்டி பிரைஸ் காட். இப்ப இவர் அங்க சமாரியாவுக்கு போனதுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? குஷ்டரோகம் நீங்கணும், ஏன் தேவை சந்திக்கப்படணும். ஆனா அவரு ஒரே இதோட வந்தாரா? தேவையை மட்டும் அனுபவிச்சுட்டு வந்தார். தேவையை மட்டுமல்ல, தேவனையும் அவர் அறிந்து கொண்டார். தேவையை அனுபவித்தார், தேவனை அறிந்து கொண்டார். பிரைஸ் காட். உங்களுடைய தேவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு அனுபவிக்கும் போது தேவனை அறிகிற அறிவை நீங்கள் அடைகிறீர்கள். ஹல்லேலூயா.
அநேகருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நீங்க கரெக்டா தெரிஞ்சிட்டீங்கன்னா ஒரு நாளும் தேவைக்காய் திகைத்து நிற்க மாட்டீர்கள். பிரைஸ் காட். இப்ப பாருங்க, இளையகுமாரன் தகப்பன் வீட்டுக்கு எதுக்கு வந்தாரு? ஏப்பா தகப்பனை எப்படியாவது பாத்திரணுமையா, தகப்பனோட எப்படியாவது இருந்துடணுயா அப்படின்னா வந்தாரு. எதுக்கு வந்தாரு? சாப்பிட வந்தாரு. கடைசியில் அவருக்கு கிடைச்சது என்னது? தகப்பனுடைய அன்பு. அப்ப தேவையில் தேவ சித்தம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ என்னுடைய தேவையை, உங்களுடைய தேவையை ஆண்டவர் அற்பமாக என்ன பண்ண மாட்டார், நினைக்கவே மாட்டார். சாப்பாடா, அதையும் அற்புதமாய் நினைக்கிற ஆண்டவர். உடையா, அதையும் அற்புதமாய் நினைக்கிறவர். இருப்பிடமா, அதையும் அற்புதம். ஏங்க நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? பரலோகம்னா வேற ஏதோ நினைக்கிறோம். பரலோகம் மனிதனுடைய தேவையின் அடிப்படையிலே இருக்கிறது. மனிதனுடைய தேவைகள் எங்கெல்லாம் பூர்த்தி செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது. இதில் ஒன்று சொல்லியிருந்தேன், இப்போ நான் பேசுகிறதெல்லாம் யாருக்கு கரெக்டாக பொருந்தும்னா பிறந்தவங்களுக்கு கிடையாது, மறுபடி பிறந்தவங்களுக்கு. கையை தட்டி பிரைஸ் காட். புரிஞ்சிட்டிங்களா? நான் அந்த வியூவில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உடனே ஏன்னா நான் இதை சொல்லலைன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒருத்தன் சொல்லுவான், எனக்கு நீ தண்ணி அடிக்கணும்னு ஒரு தேவை இருக்குது, ஒரு 1000 ரூபா தேவை இருக்குது. எதுக்கு? சரக்கடிக்க, போதை காட்டும் பாதை. உடனே ஒருத்தர் கேள்வி கேட்பாரு கண்டிப்பாக. அப்போ இப்போ இவர் தண்ணி அடிக்க போகிறாரு, அப்போ அங்கே அவருடைய தேவனுடைய சித்தம் நிறைவேறுமான்னா நான் 2 விதத்தில் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, மறுபிறப்பின் அனுபவத்திலுக்கும் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்பிக்கை வச்சு பேசுகிறேன். நான் பேசிட்டோம்ல, இனிமேல் இப்படி ஒருத்தன் போனாலும், இப்படி ஒரு சத்தியத்தை எடுத்துகிட்டு போனாலும் குடிக்க போகிற இடத்துலையும் தேவனுடைய சித்தம் நிறைவேறும். ஏன் ஒயின் ஷாப்பில் தேவனுடைய சித்தம் நிறைவேறக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? திடீர்னு அங்கே போய் ஒரு மாற்றம் என்ன பண்ணலாம்? பிரைஸ் காட். எப்படினாலும் தேவ சித்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஸோ நான் சொல்கிற நோக்கம் என்னென்னா, மறுபிறப்பின் அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைங்க. இப்போ பார்த்தா நாகமான் மறுபிறப்படைஞ்சவரா? தேவன் யாருன்னே தெரியாது, பிறந்தவர் தான். ஆனால் தேவை சந்திக்கப்பட்டோன்னே மறுபடி பிறந்துட்டாரு. ஏன்னா மறுபிறப்பே தேவைகள் சந்திக்கப்படும் போது நடந்து விடுகிறது. ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவையின் அடிப்படையிலே தேவனை அறிந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், தேவனுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனால் கல்யாணம் முடியணும் அப்படின்ன உடனே பெண் பார்க்குறாங்க. பெண் நல்ல மூக்கும் மொழியுமாய் நல்ல அழகாக இருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இந்த பொண்ணு, அதுவும் நல்லா இவங்க படித்ததை விட அவங்க அதிகமாக படிச்சிருக்கிறாங்க. அப்போ ஓகே இந்த பொண்ணு ஓகே அப்படின்னா, பொண்ணு ஒரே ஒரு கண்டிஷன் வைக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, சர்ச்சுக்கு ரெகுலராக என்ன செய்யணும், வரணும், நல்லா ஜெபம் பண்ணணும், அப்படிலாம் நல்லா பைபிள் வாசிக்கணும், நல்லா ஆண்டவருடைய பிள்ளையாக என்ன செய்யணும், இருக்கணும். வேறு எனக்கு வீடு எப்படி இருக்குது, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க கலர் என்ன, இதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, சொல்லியிருக்கு. இதை கேள்விப்பட்ட உடனே இந்த மனிதர் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார் என்றால், இனி எனக்கு சர்ச்சு தான் முக்கியம், இனி நான் ஒரு அதிகாரமாவது வாசித்துட்டு தான் என்ன பண்ணுவேன், என் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி செபம் பண்ண, பைபிள் வாசிக்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. கையை தட்டுங்க. ஏங்க, ஒரு திருமணத்தின் நிமித்தமாய், ஒரு பெண்ணின் நிமித்தமாய் தேவனை அறிந்து கொண்டவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஸோ நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் தேவைகளில் தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது. அதனால் இப்போ பாருங்களேன், போயிட்டாரு, போகும்போது குஷ்டரோகம் சரியான, என் தேவைக்காகத்தான் போனார், ஆனால் திரும்பி வரும்போது தேவனோடு வருகிறார். தேவையும் சந்திக்கப்பட்டது, தேவ சித்தமும் நிறைவேறினது. ஸோ அதனால் உங்களுடைய தேவைகளில் தேவனுடைய சித்தம். நீங்கள் ஒரு கார் வாங்கினீங்கன்னா அதுலேயும் தேவ சித்தம் நிறைவேறுகிறது. ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அதுலேயும் தேவ சித்தம் நிறைவே. உங்களுடைய ஹோட்டல் டெவலப் பண்ணுறீங்களா, அதில் தேவ சித்தம் நிறைவேறு. நீங்கள் முதலாளியாக இருக்கீங்களா, அதில் தேவ சித்தம் நிறைவேறு. இனிமேல் இந்த கையை விரிச்சே பேசக்கூடாது. நம்ம கையில் ஒன்றும் இல்லை, நம்ம விதிப்படி நடக்கும், வார்த்தையின்படி நடக்கும். பிரைஸ் காட். நம்ம விரும்புகிறதின்படி நடக்கும், நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறதின்படி நடக்கும். கையை தட்டி, கையை விரிக்கப்படாது. இனிமே இப்படி வரக்கூடாது, இனிமே இப்படி வரணும். இப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமானுடைய பாதை
நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். இனிமே யாராவது கையை இப்படி வச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், நீங்களே சொல்லிடுங்க, அப்படியே திருக்கி விட்டுருவோம். என்ன இவ்வளோதான் திருங்குது? ஆமாம், இப்படியே பிடிச்சி நீங்களா வச்சா இவ்வளவுதான். நான் கொஞ்சம் திருக்கி விட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போம். இப்படி திருக்கி விட்டுட்டு இப்படியே போங்க அப்படின்னு என்ன பண்ணிடும். இனிமேல் கை ஒரு நாள் இப்படி என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. எப்படி வரணும், என்ன சொன்னாலும் அப்படி வந்து இப்படி நிற்கணும். அப்படி வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய தேவை தேவனுடைய சித்தமாக இருக்கும். பயப்படாதீங்க. தவறானதை விரும்பிடுவனும், தவறான தேவை எனக்கு இருந்து அனாவசியமான தேவைகள் உங்கள்கிட்ட இருக்காது. அனாவசியமான விருப்பங்கள் உங்களுக்குள்ள வராது. தேவ சித்தத்துக்கு விரோதமான எல்லா காரியங்களும் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு இனி வராதபடிக்கு ஒரு திவ்ய சுவாவம், ஒரு மறுபிறப்பின் அனுபவம், ரட்சிப்பின் சந்தோஷம். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். பிரைஸ் காட். நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன இருக்குமா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். பிரைஸ் காட். நல்லா நான் சொல்றேங்க, இன்னைக்கு உங்க மேல ஒரு சூனியை வச்சு அனுப்புறேன் உங்களை. ஆமா, தேவனுடைய விருப்பம்தான் உங்களுடைய விருப்பமா? 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்து கொண்டு. இப்போ நான் சொல்கிறேன், இவங்க இடது கையில் என்னத்தெல்லாம் பிடிச்சிருந்தாங்களாம்? தீவட்டிகளை எதில் பிடிச்சிருந்தாங்களாம்? இடது கையில். எக்காலத்தை எதில் பிடிச்சிருந்தாங்களாம்? இப்போ நீங்கள் எதெல்லாம் பிடிச்சிருக்கீங்க? வலது கையில் தீர்க்காயத்தையும் இடது கையில் செல்வத்தையும் கனத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. என் கையில் ஒன்றும் இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லாதீங்க. இருக்கு, உங்கள்கிட்ட தீர்க்காயசு இருக்கு, உங்கள்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு, உங்கள்கிட்ட கனம் இருக்கு. கனவீனமா உங்களை பார்க்காதீங்க, உங்களை வெறுமையா பார்க்காதீங்க. இப்படி விரிக்காதீங்க, இப்படி வைங்க. எல்லாம் இருக்கு. பிரைஸ் காட். தயவு செஞ்சு சொல்றேன், அது இல்லை இது இல்லைன்னு தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, புலம்பாதீர்கள். சங்கீதம் பாடுங்கள். இப்போ பாருங்களேன், அழகா இருக்கு பாருங்க. கர்த்தருடைய பட்டயம், அது எப்படிங்க? கர்த்தருடைய பட்டயம் எப்படி கிதியோனுடைய பட்டயம் ஆகும்? நான் சொல்றேன், தேவனுடைய சித்தம், மனிதனுடைய தேவை. நல்லா இருக்குங்களா? எப்படி பாருங்க, கர்த்தருடைய பட்டயம், அப்ப கிதியோனுடைய பட்டயம், அப்ப கர்த்தருடைய சித்தம் அப்படியே ஒன்றோடு ஒன்றாய் கலந்து விட்டோம். நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் நம்மில். என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்தும் நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்தும் நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, அவரோடு கலந்து என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையா நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின்
கர்த்தருடைய விருப்பம் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய காரியம் நம்மில் நடந்து கொண்டிருக்கிறது. ஓ, ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஓ ராபாலா சாசா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் தேவனுடைய விருப்பம் அப்படியே ஊற்றப்படுகிறது. ஓ, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா. என் தேவ நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. இது நேரம் போக்குறதுக்கா பாட வைக்கல, புரிஞ்சுட்டா நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு. தேவனுடைய சித்தம், மனிதனுடைய தேவை. மனிதனுடைய தேவை, தேவனுடைய சித்தம். இப்போ தேவனுடைய சித்தம் அப்படின்னோடனே பெருசாக தெரியும், மனிதனுடைய தேவைன்னா சின்னதாக தெரியும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், தேவனுடைய சித்தம் எவ்வளோ பெருசாக இருக்கோ நம்ம மனிதனுடைய தேவையும் அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. அதை தான் குஷ்டரோகிகளிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். அவன் அழகாக சொல்கிறான், என்னை சுத்தமாக்குன்னு சொல்லலை, கோர்த்து விட்டுருக்கிறாரு குஷ்டரோகி. பிரைஸ் காட். இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நமக்கு இப்படிலாம் தெரியாதுல்ல. பாருங்களேன், கோர்த்து விட்டுட்டு போயிருக்கான் பாருங்களேன், எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறான். அந்த நேரத்துக்கு இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு வேணும்னே எழுதப்பட்ட மாதிரியே இருக்கு பாருங்களேன். உமக்கு சித்தமானால் என்னை, உங்க செருப்பு கூட தேவனுடைய சித்தம்ங்க. நான் எவ்வளவு எளிமையா எவ்வளவு கீழே போய் சொல்ல முடியுமோ, காலு கீழே தானே போட்டிருக்கோம் செருப்பு, இதுக்கு மேல கீழே போய் சொல்ல முடியாது. நீங்க போடுற செருப்பு கூட. இப்போ இளையகுமாரன் எங்க வரான்? வீட்டுக்குள்ள தானே வரான் அப்பாட்ட. இப்போ வீட்டுக்குள்ள தானே போக போறான். நான் காட்டுக்கு முள் வெட்டதுக்காக போக போறான். ஏன் பாதரட்சை போடாட்டி என்ன? கையை தட்டுங்க. பாதரட்சை தேவசித்தம். யோவான் சொல்ல அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. வசனம் தானே. ஓகே. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே. பாதரட்சை தேவனுடைய ஒரு சித்தமாக என்ன செய்யுது? அப்போ சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்முடைய தேவனுடைய சித்தமாய். அதனால் இன்னைக்கு புரிஞ்சிட்டிங்களா? என்ன புரிஞ்சிட்டீங்க? இன்னைக்கு உங்களுடைய ஒரு தேவைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இது தேவனுடைய சித்தமாக என்ன செய்யுது இருக்குது. ஹல்லேலூயா. ஓகே. அதுதான் நாகமானுடைய வாழ்க்கையிலேருந்து ரொம்ப ரெண்டையும் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். அவருக்கு தேவை என்ன? குஷ்டரோகம் சுகமாகணும். ஆனால் அங்கே போய் சுகமாகிறாரு. கடைசி பார்த்தா 1 தீமோத்தேயு 2:4 சொன்ன அந்த வசனம் அப்படி என்ன பண்ணுது? நிறைவேறுது. பாங்களே, தேவனை அறிகிற அறிவை அவர் என்ன பண்ணுறாரு? பெற்றுக்கொள்ளுகிறார். உடைய தேவைகள் ஒவ்வொரு நேரமும் நிறைவேறும் போதெல்லாம் நீங்கள் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுகிறீர்கள். நீங்க நிரப்பப்படுறீங்கன்னா நித்திய ஜீவனை அனுபவிக்கிறீர்கள். நித்திய ஜீவன் டைரக்டா நித்திய ஜீவன்ல ஆரம்பிக்கல, அது ஜீவன்ல தான் ஆரம்பிக்கு. இப்ப பாருங்களேன், சமாரியா ஸ்திரீட்ட ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாரு? தாகத்துக்கு என்ன கொடு? தண்ணியை கேட்டுட்டு கடைசியில் என்னத்தை கொடுத்தாரு? ஜீவ தண்ணீரை. மனிதனுடைய தேவையிலேயே தேவனுடைய சித்தம் என்ன செய்யுது? நிறைவேறுகிறது. பிரைஸ் காட். என்னடா சித்தம் பித்தம்லாம் சொல்லிக்கிட்டு அப்படிலாம் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? ஆமாம், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. பிரைஸ் காட். ஓகே. ஸோ இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் வரலாம். ஸோ இதெல்லாம் நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கிடுங்க. இன்னும் நிறைய காரியங்களை நாம் அப்படி கற்றுக்கொள்ளலாம். ஓகே. இப்போ அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாருங்கள், கீழே 15 பாருங்கள், வாசிங்க. அப்படி இருந்தும் அவர் என்ன சொல்கிறான்னு அந்த குஷ்டரோகிட்ட அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார்.
அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி என்ன செஞ்சிட்டான்? அதிகமா பரம்பிட். இது தீர்க்க தரிசனமான வார்த்தைன்னு சொல்லுங்க எல்லாரும். கீர்த்தி அதிகமாய் பரம்பிட். ஓகே, இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறமா அப்படியே வரலாம் 17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை ஃபர்ஸ்ட் என்னது? கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. அடுத்து கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இதில் மேலே இன்னொன்று சொல்லியிருந்தேன் 15. திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்களா அவருடைய உபதேசத்தை. அப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன் திரளான ஜனங்கள், அதுக்கப்புறம் கீர்த்தி பரம்பிற்று, அதுக்கப்புறம் சொல்கிறேன் வல்லமை விளங்கிற்று. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பரிசேயர் வேதபாரகர் 21 இவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அவங்க மனசுக்குள்ள அப்படியே முறுமுறுகிறாங்க. அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னோடனே என்ன சொன்னாராம்? தேவதூஷணம். இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் எப்படி தான் இருக்கும்? உங்கள் எல்லாரும் கேட்குறவங்களுக்கு தேவதூஷணம் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஓகே, கீழே பாருங்க, அவர் சொல்ல இயேசு அவர்கள் சிந்தனைகளை, இயேசு மனிதருடைய சிந்தனைகளை என்ன பண்ணாராம்? அறிந்திருந்தாராம். பிரைஸ் காட். ஸோ நான் ஒரு 4 வார்த்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். 1 திரளான ஜனங்கள், 2வது கீர்த்தி பரம்பிற்று, அதுக்கப்புறம் வல்லமை விளங்கிற்று, அப்புறம் சிந்தனைகளை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். ஒரே ஒரு திறவுகோலை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுறேன். அதில் பாருங்க, அப்படி இருந்தும் 15 அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று, திரளான ஜனங்களுடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். இப்போ இதில் என்ன இருக்குது தெரியுமா? தேவ சித்தமும் இருக்கு, மனிதனுடைய தேவையும். ஏன்னா பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவது தானே வந்தாங்க இருக்கு. 16 ஒருத்தர் வாசிங்க. ஆந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பிரைஸ் காட். எல்லாம் நடக்கு. அதில் அழகா எழுதியிருக்கு, அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கையை தட்டி. இன்னைக்கு பேசின இந்த பிரசங்கம் யாருக்கு பொருந்தும்னா, தனித்து போய் ஜெபம் பண்றாங்களா அவங்களுக்கு பொருந்தும். அது சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் பேசின இந்த பிரசங்கம் உங்க தேவை தேவ சித்தமாய் மாறும். எப்ப தெரியுமா? நீங்க இயேசு மாதிரி தனித்து போய் ஜெபம் பண்ணணும். 1000 வேலை இருந்தாலும் தூக்கி தூர போட்டுட்டு தனித்து வந்து, இதுதான் முக்கியமான வேலைன்னு, இதுதான் முதல் வேலைன்னு இதை நீங்கள் செய்கிறவர்களானால் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயமாய் மாறும். Bless you. Praise God. எத்தனை பேர் வைராக்கியம் கொள்றீங்க? இப்படி நீங்க தனித்து போய் ஜெபம் பண்ணீங்கன்னா, திரளான ஜனங்கள், திரளான பணங்கள், திரளான குணங்கள், திரளான வளங்கள், திரளான நலங்கள் எல்லாம் திரளாத்தான் இருக்கும். தங்கம் திரளாயிருக்கும், மிருக ஜீவன்கள் திரளாயிருக்கும், எல்லாமே திரளாய். ஒரே ஒரு திறவுகோல், தனித்து போய் ஜெபிக்கணும். தனித்து போய், நீங்க தனித்து போய் ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா எங்கேயும் தவித்து போய் நிக்க மாட்டீங்க. கையை தட்டி விசில போட்டு எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் தனித்து போய் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் தண்ணிக்கோ வெண்ணிக்கோ பண்ணிக்கோ எதுக்குமே நீங்க தவித்து போய் நிற்க மாட்டீர்கள். Praise God. தவிப்பே இருக்காது. தனித்து இருக்கிறவர்கள் தவித்து இருப்பது
எதற்கும் நீங்கள் தவித்து நிற்க மாட்டீர்கள். பணத்துக்கோ உங்களுடைய சில தேவைகளுக்கோ எதற்குமே தவித்து நிற்க அந்த நீங்க செஞ்ச அந்த ஆவிக்குரிய காரியங்கள் விடவே விடாது. இயேசு அவ்வளவு நெருக்கடி, அவ்வளவு திரளான ஜனங்கள், அவ்வளவு கீர்த்தி, அவ்வளவு காரியம் இருக்கு. 1000 தூக்கி தூர வச்சுட்டு எனக்கு ஒன்று தான் இப்போ முக்கியம். மரியாதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, மார்த்தாளே மார்த்தாளே நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. கீர்த்தி பரம்பிட்டு திரளான ஜனங்கள் உபதேசத்தை கேட்க வந்திருக்க, பிணியாளிகள் சுகமாகணும். அவர் சொல்லிட்டாரு, இல்லைப்பா இந்த நேரம் நான் பிதாவோடு தனித்திருக்கிற நேரம். நான் எல்லாருக்கும் சேலஞ்சாக சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்க பெரியவங்க ஊழியக்காரங்க எல்லாரும் இந்த தனித்திருக்கிற அனுபவம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். நீங்கள் ஏதோ ஒன்றில் தவிச்சு நிற்கிறீங்களா, அப்போ நீங்கள் தனித்திருந்தது ரொம்ப குறைவு. பிதாவோடு நேரம் செலவழித்தது, அதனால தான் நீங்கள் தவிச்சு போய் நிற்பீங்க. பிதாவோடு தனித்திருந்தவர்கள் சிலுவையில் கூட தவித்து போக மாட்டார்கள். சிலுவையிலும் வெற்றி சிறப்பீர்கள், சிறுமையிலும் பொன்னை சவதரிப்பீர்கள். சிலுவையில் வெற்றி, சிறுமையில் தங்கம். கையை தட்டி தூக்குங்க. பிரைஸ் காட். இதெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, ஆண்டவர் சொல்லி பேசுகிற வார்த்தை. ஆமா, பிரைஸ் காட். இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசணும்னு ஆண்டவர் அடி காமிச்சு கொடுத்து பேசுகிற வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஒரே ஒரு அர்ப்பணிப்பு பண்ணுவீங்களா? அன்றை நான் ஜெபிப்பதற்கு நான் நேரம் செலவழிப்பேன். நீங்கள் பிதாவிட்ட போய் தனிச்சிருக்கலன்னா பிசாசு உங்களை தனிமைப்படுத்துவான். பிசாசு தனிமைப்படுத்தினோம்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? நம்ம பலனெல்லாம் உறிஞ்சிருவான், போதும்னு சொல்ல வைப்பான், நம்மளை சோர்வுடைய செய்ய வைப்பான். ஆனால் பிதாட்ட நீங்கள் தனித்திருந்தீங்கன்னா நான் வெகு தூர பிரயாணம் பண்ணுறேன்னு வருவீங்க. நீங்கள் நடப்பீங்க இரவும் பகலும். 40 நாள் நடந்தாலும் உங்களுக்கு சோர்வே வராது, நீங்கள் இளைப்படைய மாட்டீங்க. ஸோ இன்றைக்கு நான் சபைக்கு தீர்க்கமாக சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதற்கு எச்சரிக்கையாக இருப்பீங்களோ இல்லையோ, தனித்திருப்பதற்கு, பிதாவோடு தனித்திருப்பதற்கு மனிதருடைய ஐக்கியம் தேவை. அதை விட முதலாவது தேவனோடு இருக்கிற ஐக்கியம் ரொம்ப 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 முக்கியம். இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா நான் தீர்க்கமா எழுதி வச்சுக்கிறேங்க, டேட்டை போட்டு. ஒரு நாளும் தவிப்பு உங்க வாழ்க்கையில இருக்காது. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நான் தனித்து இருக்கேன் ஆண்டவரே, நான் தவிப்பை நான் பார்க்க மாட்டேன். பிரைஸ் காட். அப்படியே எழுந்துங்க, அப்படியே சொல்லலாமா? உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே, உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே, உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, அருமே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, அருள் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே.
மத்தேயு 8:1 ஒரே ஒரு வசனம் காஞ்சு, அதான் முக்கியமான வசனம். திரளான ஜனங்கள், அங்க தேவ சித்தம், மனிதனுடைய தேவை, கீர்த்தி, சிந்தனைகளை அறிந்து கொள்வது, இப்படி நிறைய நடக்கு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அதில் அழகா எழுதியிருக்கு. வாசிக்கிறேன், மத்தேயு 8:1. அது எங்க எழுதியிருக்கு தெரியுமா? அவர் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது, எங்கிருந்து இறங்கின போது? மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். கையை தட்டி. இந்த மலைன்னா என்ன தெரியுமா? பிதாவோடு தனித்திருந்த நேரம், பிதாவோடு தனித்திருந்த இடம். அதை முடிச்சிட்டு கீழே வராரு. அப்பதான் திரளான ஜனங்கள் பின்னாடி போறாங்க. அப்பதான் தேவனுடைய சித்தமும் மனிதனுடைய தேவையும் நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி பரம்புகிறது. அதுக்கப்புறமா கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அதுக்கப்புறமா மனிதனுடைய சிந்தனைகளை அறிந்து கொண்டார். கையத்தட்டி கையத்தட்டி. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவர் மலையில் ஏறினது. இந்த மலையில் ஏறினது என்ன தெரியுமா? பிதாவோடு தனித்திருந்தது. அவ்வளோதான். அங்கே தனிச்சிருந்துட்டு வந்தார். கீழே வந்தால் ஜனங்கள் கூடுறாங்க, வல்லமை விளங்குது, கீர்த்தி பரம்புது. நீங்கள் தனித்திருந்தீர்கள் என்றால் பப்ளிஷ் ஆவீர்கள், நீங்கள் ஃபேமஸ் ஆவீங்க. ஏங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆனால் ஏசு ஃபேமஸ் ஆவார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஃபேமஸ் ஆகும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், எழுதி வைக்கலாம். ஓ, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் போது தேவ சித்தம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஓகே, இருக்கட்டும், பேசி முடிச்சிட்டேன். ஓகே, வெளில வந்துட்டா. ஓகே, ஸோ இந்த வார்த்தையை நல்லா எடுத்துக்கலாம். மலையிலிருந்து இறங்கின போது, கீழே சமதளத்திலே என்ன பண்ணிடக்கூடாது, இருந்தீங்கன்னா தவிப்பு இருக்கும். மலையில் ஏறிட்டு இறங்குனீங்கன்னா வெற்றி. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ மலையில் ஏறுங்க, அப்பப்போ மலையிலிருந்து இறங்குங்க. வேற மாதிரி லைஃப் என்ன பண்ணும் இருக்கு. ஜெபித்து நிறைவு செய்யலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். திரளான ஜனங்கள், வல்லமை விளங்கிற்று, கீர்த்தி பரம்பிற்று, மனிதனுடைய சிந்தனைகள் அறியப்பட்டது. காரணம், நீர் பிதாவோடு தனித்திருந்தீர். அவரோ ஜெபம் பண்ணும்படி மலையில் ஏறினார். ஓ ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். நாங்கள் சபையாக ஜெபிப்பதிலே நாங்கள் வளர கிருபைகள் பெருகட்டும் அப்பா. தேங்க்யூ லார்ட். தனிப்பட்ட முறையில் ஜெபிப்பதிலே, குடும்பமாய் ஜெபிப்பதிலே ஆண்டவரே நாங்கள் வளர கிருபடுங்க. ஜெபம் ஆண்டவரே அநேக காரியங்களை செய்யும் ஆண்டவரே. ஜெபம் திரளான ஜனங்களை எங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். ஜெபம் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும். ஜெபம் கீர்த்தியை பரம்ப பண்ணும் அப்பா. ஜெபம் ஹல்லேலூயா மனிதனுடைய சிந்தனைகளை எங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் ஆண்டவரே. நல்ல இந்த ஜெப ஆவி இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஊற்றப்படட்ட ஆண்டவரே. உம்மை போல ஒரு வெற்றியான வாழ்க்கை, ஒரு புகழ்ச்சியான வாழ்க்கை வாழ கிருபைகள் பெருகட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருடைய அப்பா கையின் பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதியும். மனதின் எண்ணங்கள், இயக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அப்பா நிறைவேற்றி கொடும் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் எங்கெல்லாம் நிறைவேறுகிறதோ, சந்திக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் உடைய சித்தம் நிறைவேறுகிறது ஆண்டவரே. கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, பிரைஸ் காட். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கலாமா? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள்,